ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது உண்மையான சுகம் என்ற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் போன பாகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும், அவர் துறவியாக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தராக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் சரி, எழுத பிடிச்சவங்க தெரிஞ்சவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, அவங்களுக்கெல்லாம் ஒரு 4 விஷயங்களை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷயங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தாக்க மிகவும் நன்மை ஏற்படும், வாழ்க்கையே தூயதாகிவிடும் அப்படின்னு சொல்லி அந்த 4 சொன்னார். அந்த 4ல் முதல் இது நேரம் சம்பந்தமான விஷயத்தை சொன்னார். நேரம் என்பது அதான் டைம் இஸ் கோல்டும்பாங்க இல்லையா. நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நமக்குன்னு விதிக்கப்பட்ட என்ன கடமைகளோ அதை செய்து கொண்டு காப்பாற்றி கொண்டு, அந்த சமயத்தை கடமை ஆற்றும் போதும் சரி, இல்லை சும்மா இருக்கும்போதும் சரி, இதேமாரி இறை நாமாவை சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும். அதனால் மனது தூய்மை ஏற்படும். அதற்கு மேலும் நேரம் கிடைக்கும் பொழுது அனாவசியமான பொழுதுபோக்குகள்லாம் ஈடுபடாமல் அந்த சமயத்தை ஜபம் செய்கிறது, கீர்த்தனை செய்கிறது, பஜன் செய்கிறது, இதேமாரி கீதை போன்ற நூலில் படிக்கிறது, இதேமாரி செலவழிக்கணும். இதெல்லாம் இருந்தால் அந்த உண்மையான சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். மேலும் என்னன்னு பார்க்கலாம். 2வது விஷயம் உங்களுக்கு மிகவும் எளிது. அது என்னவென்றால், ஒவ்வொருவரும் வாழ்க்கையை எளிமையாக கழிப்பது. சிம்பிளிசிட்டி. தனது சொந்த செலவை மிக மிக குறைவாக செய்வது. அது கஞ்சத்தனத்தில் வச்சக்கூடாது. செய்யறது கூட செய்யாமல் சேர்த்து வைக்கக்கூடாது. என்ன அனாவசிய செலவை குறைக்கிறது. எளிய உணவு உட்கொள்ளுதல். அது உடம்புக்கும் நல்லது. அது சிக்கனத்துக்கும் கொண்டு சேர்க்கும். அதுக்காக சத்து உள்ளதை சாப்பிடாம எளிய உணவு சாப்பிட்றேன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கொண்டு கொடுக்கக்கூடாது. சரியான இதில் புரிஞ்சுக்கணும். நடுத்தரமான உடை அணிதல். பகட்டா இன்னொருத்தர் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதேமாரி உடை, அதுக்கு செலவழிக்கிறது. அதேமாரி சுமாரான வீட்டில் குடியிருத்தல். நமக்கு தேவையான உள்ள இது, ஆடம்பரங்கள் இல்லாமல். இவ்வாறான எளிய வாழ்க்கை முறைகளை ஏற்றுக்கொள்வோம். இப்படியாக பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் உயர்ந்த உணவுகளையே ஏற்கவும் முடியும், உயர்தரமான ஆடைகளை அணிந்து கொள்ளவும் முடியும். அதுக்கு பழக்கப்படுத்திட்டாங்க. பெரிய வீட்டில் வசிக்கவும் முடியும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் எளியதிலும் எளிய உணவு, உடை, உரை, உள் ஆகியவற்றை கொண்டு வாழ்க்கையை ஓட்டவும் முடியும். ஏன்னா அதில் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இதுமாதிரி வாழ முடியாதுன்னா அதுக்காக சில வருமானம் இருக்காது. அந்த சுகத்துக்காக நம்ம நிறையா செலவு போட முடியாது. அப்போ எளிமையான இதையும் கற்றுக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது அதுமாரி அனுபவிக்கிற ஒரு இது வரும்போது அதை அனுபவிக்கலாம். நீங்கள் உங்களுடைய சொந்த செலவுகளை மிகவும் குறைவாக செய்து எளிமையாக வாழ்க்கையை கழிக்கும் பயிற்சியை பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் தானாகவே கிடைத்திருக்கிறது. அங்கே ஜெயிலில் உள்ளவங்களை பார்த்து பேசுகிறாரு இல்லையா, அங்கே போய் பகட்டெல்லாம் பண்ண முடியாத. அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் போடணும். அந்த ரூமு 5 ரூமு தான் இருக்குன்னாக்கா அதில் தான் படுக்கணும். 5 கஞ்சோ 8 கஞ்சோ அதில் தான் படுக்கணும். ஒன்றும் இதெல்லாம் பண்ண முடியாத. அங்கே கஞ்சியோ கூழோ களியோ எது கொடுக்குறாலும் அதை தானே சாப்பிட்ணும். அதனால் அங்கே சொல்கிறாரு, இது நம்மளுக்கு இங்கே பொருந்த முடியாதுனாக்கா அனாவசியம் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக உடம்பை பார்த்துக்கிறதுக்கு உள்ள உணவை சாப்பிட்டு தான். இங்கிருந்து நீங்கள் வெளியே சென்ற பிறகும் சொகுசான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில் எளிமை இருக்க வேண்டும். இத்தகைய இயல்பு உறுதியாக இருந்தால் நீங்கள் எங்கே இருந்தாலும் மிகவும் சௌக்கியமாக வாழ முடியும். பெரியவர்களான துறவி மகாத்மாக்கள் மிகவும் எளிய ஆடை அணிந்து சாதாரணமான படுக்கையில் படுத்து எளிய வீடுகள் வசித்து கொண்டு எளிய உணவு அருந்தி தங்கள் வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். நம்ம மகாத்மா காந்தி என்ன ஒரு கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்க முடியாதா? பாராட்டெலாம் படிச்சிருக்காரு. எப்படி இருந்தார்? ரமண மகரிஷி இன்னும் பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருப்பாங்க, இது பண்ண மாட்டாங்க. படாடோ ஒர்க்கர்.
பெரியவர்களான துறவி மகாத்மாக்கள் மிகவும் எளிய ஆடை அணிந்து சாதாரணமான படுக்கையில் படுத்து எளிய வீடுகளில் வசித்து கொண்டு எளிய உணவு அருந்தி தங்கள் வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். உங்களில் எவரிடம் பணம் இருக்கிறதோ அந்த பணத்தை தானத்திலும் புண்ணிய செயல்களிலும் பெரிய குடும்பத்தை நிர்வகிப்பவர் பொருட்டும், அனாதைகளுக்கும், உடல் ஊனமுற்றோர் பொருட்டும், ஆதரவற்றவர்களுக்கும், துன்பப்படுவோர் பொருட்டும் செலவு செய்யுங்கள். சொந்த செலவை குறைவு செய்யுங்கள். நம்மளுக்கு என்ன தேவையோ பண்ணிக்கிறதுல ஒன்றும் குறையில்லை. அதை பண்ணிவிட்டு இதேமாரி தான தர்மங்கள் இல்லாதவங்களுக்கு செய்கிறது இதெல்லாம் இருக்குது. இதுக்கு தான் இந்த உடம்பு எடுத்துருக்கிறதே. என்ன அதனால் பரோபகாரம் இதம் சரீரம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த உடல் எடுத்ததே புரட்சியாருக்கு தான். ஏன்னா இந்த உடலே 50ங்கள்லேருந்து இதுலேருந்து உண்டானது தான். அப்போ 50ங்களால் உண்டான நம்மளை மாரி உள்ள ஜென்மங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு பண்ணணும். அதுக்கு தான் இந்த உடம்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நம்ம ஒண்டி சுகமாக சாப்பிட்டுட்டு சுகமாக இருந்துட்டு ஒரு பைசா ஈயாமல் பேலன்ஸை ஒண்டி பார்த்துன்னு இப்படியே இருக்கிறதுக்கும் படவடமாக செலவழிச்சிக்கிறதுக்கும் இதுக்கு ஒண்டி இல்லை. உன் தேவைக்கு வேண்டியதை செய், சீக்கிரமாக செய், எல்லாம் பண்ணு. அதில் தான் மிச்சம் முடிக்கிறியா, நல்ல காரியம் பண்ணு. போகிற போக்குக்கு நல்லது. அப்புறம் அங்கே போய் அப்புறம் வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்ட்டு 2வது காரணத்தை சொல்லுகிறார். முதல் காரணம் நேரத்தை சொன்னார். 2வது காரணம் எளிமை சொன்னார். 3வது விஷயம், நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த வேலையில் நேர்த்தி, செம்மை, கவனம், அறிவு இவை விளங்கும்படியாக செய்ய வேண்டும். இந்த கல்வியை நீங்கள் இங்கே கற்றுக்கொண்டு விட்டால் அது உங்களுடன் எப்போதும் இருக்கும். இப்படி எண்ணி பாருங்கள். பிரம்மதேவன் தமது வாகனமாகிய அன்னப்பறவையிடம் கோபம் கொண்டு அதை தமது இருப்பிடத்திலிருந்து வெளியேற்றி விடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அந்த பிரம்மதேவன் கூட பாலை மட்டும் குடிப்பது, நீரை விட்டு விடுவது என்ற தனி ஆற்றலை அதனிடம் நீக்கிவிட முடியாது. பிரம்மதேவனுக்கு அன்னப்பறவை தான் வாகனம். அது ஏதோ கோபமாக அதை வட்டி விட்டால் கூட அதோட இயற்கை இது என்ன, பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை வண்டி குடிக்கும். அதை நீக்க முடியாது அவரால். அன்னம் எங்கே போனாலும் இந்த திறமை அதனுடைய இருக்கும். ஆகவே எந்த தொழிலை செய்தாலும் அதில் திறமையை, ஆற்றலை, அனுபவத்தை, கலைநுட்பத்தை வளர்த்து கொண்டே போக வேண்டும். இது தொழில் சம்பந்தமான. 4வது விஷயம், பிறரது உரிமையை பறிக்காது இருத்தல். திருட்டு, கொள்ளை ஒரு புறம் இருக்கட்டும், பிறரது உரிமை பொருள் நம்மிடம் சேரக்கூடாது. இந்த விஷயத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உனது நேர்மையான வருமானத்தை கொண்டு உணவு அருந்தினால் மனம் மாசற்றதாக ஆகும். திருட்டால், ஏமாற்றுவதால், அநியாயமாக நடக்கிறதுனால கிடைத்த பணத்தை கொண்டு சோறு உண்டால் உள்ளம் மிகவும் மாசுபடிந்ததாகும். இப்போதெல்லாம் வரிச்சுமை மிகவும் பெருகிவிட்டதால் மக்கள் வியாபாரம் முதலியவற்றில் பொய்க்கணக்கு எழுதுகிறார்கள். வழக்கறிஞர் எப்படி சொல்லிக் கொடுக்கிறாரோ அப்படியெல்லாம் செய்து பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். இப்படி பணத்தை காப்பாற்றிக் கொள்வதால் மனம் எவ்வளவு குப்பையாகிறது என்பதை குறித்து இவர்கள் எண்ணி பார்ப்பதே இல்லை. ஓர் அடியார் நேர்மையாக சம்பாதிக்கப்பட்ட பணத்திலிருந்து மிகவும் புனிதத்தன்மை வருகிறது என்று சொல்வது வழக்கம். ஒரு தடவை ஒரு அரசன் அவரிடம் கேட்டான், ஐயா, தாங்கள் இருக்குமிடத்திற்கு அநேக மக்கள் வருகிறார்கள். தாங்களும் பல வீடுகளுக்கு பிச்சைக்காக செல்கிறீர்கள். தங்களது பார்வையில் இவருடைய வீட்டு அன்னம் தூய வருமானத்தை கொண்டு தயாரானது என்று சொல்லும்படியாக ஏதேனும் ஒரு வீடு தென்பட்டிருக்கிறதான்னு கேட்குறாரு. இப்படி ஒரு வீடு தங்கள் கண்ணில் பட்டிருந்தால் சொல்லுங்கள். துறவி சொன்னார், ஓரிடத்தில் ஒரு புதிய அம்மையார் வசித்து வருகிறார். அவர் வீட்டு அன்னம் தூய்மையானது. அவர் கம்பளி நூல் திரித்து அதை விற்று அதன் மூலம் தன் வாழ்க்கையை நடத்துகிறார். அவரிடம் செல்வம் இல்லை. வீடோ சாதாரண புல் வைக்கோல் வாய்ந்த குடிசை. அவர் பிறர்தம் உரிமை பொருளுக்கு ஆசைப்படுவதில்லை. அதன் காரணமாக அவருடைய அன்னம் தூய்மையானது. இதை கேட்டதும் அவர் வீட்டு உணவு கிடைத்தால் மிகவும் நல்லது என்று மன்னரின் மனத்தில் தோன்றியது.
அரசன் ஒரு பிச்சைக்காரன் இடத்தில் அவர் வீட்டுக்கு போய் கேட்டான், தாயே கொஞ்சம் சோறு கிடைக்குமா? அந்த முதிய அம்மையார் உள்ளே இருந்து ரொட்டி கொண்டு வந்து சொன்னார். குழந்தாய், இந்த ரொட்டியை வாங்கிக்கோ. அப்போது அரசன் கேட்டான், தாயே ஒரு விஷயம், இந்த ரொட்டி தூய்மையானது தானே? இதில் பிறருடைய பொருள் ஏதும் இல்லை அல்லவா? அவர் சொன்னார், இதோ பார் மகனே, இந்த ரொட்டி மிகவும் தூய்மையானது இல்லை, மற்றவங்க பொருளும் சேர்ந்திருக்கு. ஒரு நாள் ராத்திரி ஒரு ஊர்வலம் போச்சு. ஊர்வலத்திலே காஸ்லைட் வெளிச்சம் இருந்ததே, அந்த வெளிச்சத்திலே கம்பளியை சரி பண்ணிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு இதில் மற்றவங்க உரிமை சேர்ந்திருக்கு. அந்த வெளிச்சத்தில் எல்லாம் பண்ணலாம். அப்போ அந்த வெளிச்சம் பட்டிருக்கு இல்லையா, இப்போ இன்னொருத்தரோட இது இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு இதில் மற்றவங்க உரிமை சேர்ந்திருக்கு. இதை தவிர என் சம்பாத்தியத்தில் வேறு குறை இல்லை. இத்தனை சிறிய குறைபாடு கூட பெரிதாகப்படுகிறதே என்று அரசன் மிகவும் வியப்படைந்தான். அந்த அம்மா அதை கூட பெருசாக சொல்கிறாங்க. பிறகு அந்த வெளிச்சத்தில் நாம் நமது கம்பளியை சரி செய்து கொள்ள நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எப்படி 4 விஷயங்கள் பற்றி சொன்னேன். முதலாவதாக காலத்தை வீணாக்காமல் இருப்பது, அதனை மிக உயர்ந்ததான வேலைகளில் செலவிடுவது. இரண்டாவதாக எந்த பணியிலும் ஈடுபட்டாலும் அதில் அறிவு திறமையை வளர்த்து கொண்டே இருப்பது. மூன்றாவதாக நமது உடலை பராமரிப்பதற்காக குறைவாக செலவழிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது. நான்காவதாக பிறருடைய உரிமை பொருளை நமது நலனுக்கு பயன்படுத்தாமல் இருத்தல். இந்த 4 நல்லியல்புகளும் கொண்டிருப்பதை மக்கள் மிகவும் விரும்புகிறார்கள் அப்படின்னு அந்த சிறைச்சாலையில் சிறை கைதிகளுக்கு முன்னாடி இந்த மகான் உரையாற்றுகிறார். இத்துடன் இந்த பாகத்தை முடித்துக்கொண்டு பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.